வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில் கர்நாடகா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் ஒரு தனி மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடித்திருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல பிரச்சனைகள் அங்கே வந்திருக்குது. அந்த கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சித்தராமையா அண்ட் டிகே சிவகுமார் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மோதல், அங்கே இருக்கக்கூடிய கரப்ஷன்ஸ், எந்த ஊழலை எதிர்த்து வந்தாங்களோ அவங்க ஆட்சிக்கு அதே மாதிரியான ஊழல் அவங்க மேலேயும் சுமத்தப்பட்டது. அதற்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் காவிரியில் மேகதாதுல நாங்கள் அணை கட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். காவிரி தண்ணி விடாமல் இருந்தது. குறிப்பாக போன பாரதிய ஜனதா கட்சி கவர்மெண்ட் இருக்கும் பொழுது நமக்கு காவிரி பற்றின பிரச்சனை சண்டையே இல்லாமல் அதை பற்றி யாருமே அரசியலாக்காமல் இருந்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா தண்ணி தர மாட்டோன்ற ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த இந்தியா அலையன்ஸினுடைய முதல் கூட்டம் பெங்களூரில் நடந்தது. ஸோ அங்கே முதல்வர் ஏன் தண்ணி கேட்க போகலன்ற விஷயம் தொடர்ந்து பல பிரச்சனைகள். அந்த அரசாங்கம் அது தொடர்ந்து தமிழகத்தோடு கூட ஒன்றிணைகிற மாதிரியான பல பிரச்சனைகள் இருந்தது. இந்த நேரத்தில் போன பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின விஷயம் அப்படின்றது ஹிஜாப் அணியிறது. குறிப்பாக ஸ்கூல் காலேஜஸில் ஹிஜாப் அணியிறது. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு 6 மாணவிகள் அடுத்தடுத்த நாட்கள் ஹிஜாப் அணிந்து போகிறதையும் அந்த பள்ளி கல்லூரி நிர்வாகம் இந்த கல்லூரிகளுக்குள்ள பள்ளிக்குள்ளே ஹிஜாப் அணியிறதுக்கு தடை விதித்திருந்தாங்க. இந்த கேம்பஸ்குள்ளே அணிஞ்சிக்கலாம், பட் கிளாஸ் ரூமில் நீங்கள் நார்மலான ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதற்கு பல எதிர்ப்புகள். அந்த 6 மாணவிகளுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்ப்பை கிளப்பியிருந்தாங்க. ஸோ நாம் அந்த வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிருந்தது. ஸோ நீதிமன்றம் அந்த அரசாங்கம் அந்த பள்ளிக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் எல்லாத்துலேயுமே கேம்பஸ்குள்ளே வரைக்கும் அவங்க எந்த ஆடை வேணுமானாலும் அணிந்து கொள்ளலாம். கிளாஸ் ரூமில் உட்காரும் பொழுது என்ன யூனிஃபார்மோ அது மட்டும்தான் அணியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஹிஜாபுக்கு எதிராக காவி துண்டு அணிந்து போகிற சர்ச்சைகள் பிரச்சனைகளும் கிளம்பியிருந்தது. ஸோ நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை கொடுத்ததை அடுத்து ஹிஜாப் பள்ளி கல்லூரி வளாகங்கள் அதை தாண்டி கிளாஸ் ரூமில் மட்டும் பேன் அப்படின்றத சட்டம் ஏற்கனவே இருந்தது. அதை நீதிமன்றமும் உறுதி செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை வைத்து ஒரு பெரும் அரசியல் நடந்திருந்தது. ஸோ உணவில் இந்த உணவை தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, இந்த ஆடை தான் உடுத்தணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபேசிசம் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்திருந்தாங்க. அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் சித்தராமையா ஒரு மீட்டிங்கில் பேசும் பொழுது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் செஞ்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு ஃபேசிஸ்ட் அரசாங்கம், இந்த வேலையை மோடி செஞ்சுட்டு இருக்கிறாரு. நாம் கூடிய சீக்கிரமாகவே ஹிஜாப்புக்கு விதித்திருந்த தடையை நம்ம நீக்க போகிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சித்தராமையா கொடுத்துருக்கிறாரு. ஸோ நாம் எல்லாரும் அவங்க விருப்பப்பட்ட ஆடைகள் அணிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்தியா மாதிரியான நாட்டில் ஹிஜாப்போ புர்காவோ அணியறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு சில முஸ்லீம் கண்ட்ரீஸில் கூட அவங்க கடைபிடிக்காத சில விஷயங்களை கூட இங்கே கடைபிடிக்கிறதுக்கான அனுமதியும் உரிமையும் இந்த நாடு அவங்களுக்கு கொடுத்துருக்குது. ஸோ அதனால் ஹிஜாப் அணியறதுக்கு இந்தியா முழுவதும் எங்கேயுமே தடை கிடையாது. பள்ளி கல்லூரிகளுக்குள்ள, அதுவும் அந்த கேம்பஸ்குள்ளே நீங்கள் அணிஞ்சிக்கலாம். கிளாஸ் ரூம்குள்ளே நீங்கள் போகும் பொழுது அந்த பள்ளி கல்லூரி ஒரு குறிப்பிட்ட யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த யூனிஃபார்மில் தான் நீங்கள் இருக்கணும், மாணவர்கள் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம். ஸோ அதை தான் இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் சொல்லியிருந்தாங்க, நீதிமன்றமும் அதை உறுதி செஞ்சுருந்தாங்க. இந்த நேரத்தில் உடையில் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. இது ஃபேசிசம் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வேலையை தான் செய்யும். இன்றைக்கும் நாம் எந்த உடை உடுத்திட்டும் எந்த இடத்துக்கும் நாம் போக முடியாது. ஒரு ஆலயத்திற்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட உடைகள் அணிந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தினுடைய வெளியிலே போர்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சினிமா தியேட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆடை அணிந்துட்டு வந்தோம் அப்படின்னா சினிமா தியேட்டருக்குள்ளே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியேட்டரினுடைய வாசலில் எழுதியிருப்பாங்க. இல்லை எழுதப்படாத விதியாக தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் எல்லா தியேட்டர்லையும் இருக்குது. ஸோ ஒரு பப்புக்கோ ஒரு பாருக்கோ போகும் பொழுது இந்த மாதிரியான உடை உடுத்திருந்தோம் அப்படின்னா விடமாட்டாங்கன்றது தெரியும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கான அந்தந்த நிறுவனங்கள், அது அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான விதித்துக்கிட்ட கட்டுப்பாடு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் வேணும். ஸோ என்னுடைய உடை என்னுடைய உரிமை அப்படின்ற பேரில் எல்லா இடத்துலையுமே நம்ம எந்த உரிமையும் பேச முடியாது. எந்தெந்த நிறுவனங்கள் என்னென்ன மாதிரியான சட்டத்திட்டங்களை வகுத்திருக்காங்களோ அதற்கு உள்ளதான் நம்ம செயல்படுமே தவிர அந்த சட்டத்திற்குள்ள யாருக்காவது பாகுபாடு இருக்குதா, இல்லை இந்த மதத்தினருக்கு கட்டுப்பாடு இருக்குது அந்த மதத்தினருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னா நம்ம இறங்கி பேசலாம், போராடலாம். அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமான ஒரு யூனிஃபார்மிட்டின்னு இருக்கும் பொழுது அதில் நாம் ஃபேசிசம் அரசியல்னு பண்ணோம் அப்படின்னா அது தொடர்ந்து பிரிவினைவாதத்தை அதிகப்படுத்தும், சமூகத்திற்கு நல்லதை கொடுக்காது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இன்னமும் ஒரு
பெரும் பிரச்சனையை வரக்கூடிய நாட்களில் கர்நாடகாவில் ஏற்படுத்தும். அது லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்னா ரிசல்ட்டில் நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்திய அலையன்ஸுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.